Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேளாண் நிலங்களின் வகைப்பாடு, பரப்பளவு உள்ளிட்ட விவரங்களை டிஜிட்டல் முறைப்படி பதிவு செய்ய சென்ற வேளாண் கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டனர். நாடு முழுவதும் வேளாண் நிலங்களை டிஜிட்டல் முறையில் வகைப்படுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் இப்பணிக்காக வேளாண் கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக பலமுறை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்தார். மேலும் ஸ்டாலின் அரசு மாணவர்களை இப்பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என வலியுறுத்தினார். ஆனால் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவர்களை இப்பணிக்கு பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் திருத்தணி பகுதியில் டிஜிட்டல் நெற்பயிர் சர்வே பணிகளுக்கு சென்ற வேளாண் கல்லூரி மாணவர்களை சமூக விரோதிகள் சிலர் சிறைபிடித்து தாக்கியுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே அளவை செய்யும் பணியின் போது ஒரு மாணவிக்கு பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவர்கள் அவதியுற்று வரும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசு சுய புத்தியோடு சிந்திக்காமல் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்காமல் அதிகார மமதையோடு செயல்படுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற விழாவை கனிமொழி புறக்கணித்த சம்பவம் அக்கட்சியினர் இடையே உட்கட்சி பூசலை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் மற்றும் அரசு விழா நடைபெற்றது. இதில் வாரிசு அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்ட நிலையில் இந்நிகழ்ச்சியை கனிமொழி புறக்கணித்த சம்பவம் திமுக மற்றும் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை பிரிவில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் லிங்கேஸ்வரன் காவல்துறை வாகனத்தில் மது அருந்தும் வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறைகளில் இருந்து கைதிகளை நீதிமன்றங்களுக்கு அழைத்துச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வந்த லிங்கேஸ்வரன் காவல்துறை வாகனத்தில் சீருடை அணியாமல் மது போதையில் வருவதாகவும் கைதிகளுக்கு தனது செல்போனை பயன்படுத்த கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் லிங்கேஸ்வரன் காவல்துறை வாகனத்தில் சீருடை அணியாமல் மது குடிக்கும் காட்சி வெளியாகியதை அடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதை அறிந்த பொதுமக்கள் இத்தகைய ஒழுங்கீனத்திற்கு வெறும் சஸ்பெண்ட் நடவடிக்கை மட்டும் போதுமா, சட்டப்பூர்வ நடவடிக்கை எப்போது என கேட்கின்றனர்.